இல்லத்தரசிகளே, வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. இன்றைக்கி என் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெங்காயம், அப்புறம் வந்து குடமிளகா, கேரட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் குடமிளகாவும் அப்புறம் பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மலாக வெந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் சாப்பிடும் போது கொஞ்சம் கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமும் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வேணாம், நார்மலாக வெந்தாலே போதும். ஏன்னா அதுவும் அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப இதாக வந்தால் வெங்காயம் இருக்கிறதே அப்புறம் தெரியாது. அப்புறம் நல்லா வதக்கிட்டு கேரட் இருக்கு இல்லையா, கேரட் வந்து போட்டுக்கணும். நல்லா பொடிசாக கேரட் கட் பண்ணிக்கணும். பீன்ஸ் இருந்தாலும் பீன்ஸு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் போட்டேன். அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டை இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு 6 முட்டை பக்கமாக உடச்சி ஊற்றினேன். முட்டை நிறையா போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா முட்டை போட்டுட்டு அதுவும் வந்து கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை பொரியல் அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக முட்டை இது பண்ணால் போதும். கடையிலலாம் எக்கு தான் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றி பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்போ தான் முட்டை வாசம் வரும் அப்படின்னு. இப்போ வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கரம் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, கறி மசாலா 2 நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை முன்னையே வந்து எடுத்து உதிரியாக இது பண்ணி வச்சுட்டேன். அதை தான் போட்டிருந்தேன். அப்புறம் பெப்பர் போட்டுக்கிட்டேன். பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போட்டுக்கிறேன். அதனால் சால்ட் அதிலே இருக்கும். அதனால் கொஞ்சமாக சால்ட் போட்டால் போதும். ஸோ இது வந்து நான் ஒரு பேக்கெட் வாங்கி கொட்டியிருந்தேன். நீங்கள் வந்து இந்த கலரில் வாங்கிக்கோங்க. ரெட் கலர் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸும் இருக்குது. பட் இதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு இது வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் போட தேவையில்லைன்னா அது வந்து அந்தளவுக்கு ஹெல்த்து கிடையாது. லாஸ்ட்டாக வந்து சில்லி போட்டு இறக்கிட்டால் வேலை முடிஞ்சது. சில்லி வந்து நாங்கள் இப்படி சாப்பிட்றத விரும்ப மாட்டோம், தனியாக வச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் சில்லி போட்டு அதிலே வந்து கிண்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதிலே ஹீட்லேயே இருக்கணும் அது சில்லியோட. லாஸ்ட்டாக வந்து ஹஸ்பண்ட் வந்து முட்டை சில்லி வாங்கியிருந்தாங்க, சாப்பிட்டோம்.